அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரத்தில் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு இருதயத்தை கர்த்தர் தேடுகிறார் என்று சொல்லி நாம் கடந்த வாரங்களில் நாம் தியானித்தோம். அவருக்கு ஏற்ற ஒரு இருதயம் உண்டோ என்று சொல்லி அவர் பார்க்கிறார் என்று சொல்லி தேடுகிறார் என்று சொல்லி கடந்த வாரத்தில் ஆண்டுடைய இருதயத்தினுடைய பாரத்தை குறித்தும் மனுஷனுடைய இருதயங்கள் எப்படிப்பட்டவைகள் என்பதை குறித்தும் கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வாரமும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற, ஆண்டவர் தேடுகிற இருதயத்தை குறித்து இந்த வாரமும் நாம் தியானிப்போம். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 13வது வசனமும் 14வது வசனமும். இப்பொழுதோ உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீ கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வாரம் எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுடைய ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் கர்த்தர் நீர் தேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே உம்முடைய பக்கமாய் நாங்கள் சாய்க்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இருதயம் இருக்கு? எத்தனை பேருக்கு இருதயம் இருக்கு? இருதயம் இருக்கா எல்லாருக்கும்? இந்த கேள்வி பொதுவாக எப்போ கேட்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராவது நமக்கு ஒரு துரோகம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால், யாராவது நமக்கு ஒரு தீங்கு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால், உனக்கெல்லாம் ஒரு மனசாட்சியே இல்லையா, உனக்கு இருதயமே இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆனால் ஆண்டவர் ஒரு இருதயத்தை அவர் எதிர்பார்க்கிறார். ஒரு இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எப்படிப்பட்ட இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், அவருக்கு ஏற்ற ஒரு இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனை தமக்கு தேடி, கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு, அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை கர்த்தர் தேடுகிறார் என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல நம்ம வாசித்தோம். அல்லேலூயா. நம்ம போன வாரம், கடந்த வாரம் நம்ம தியானித்தது போல, எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கொண்டிருப்பான் என்று சொல்லி கடந்த வாரங்களை நம்ம தியானித்தோம். அவைகளில் வேதாகத்தை முழுவதையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் ஒரு மனுஷனை கண்டுபிடித்திருக்கிறார். அவர் யார் என்று சொன்னால், தாவீது என்கிற ஒரு மனுஷனை தேவன் கண்டுபிடித்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார்? ஏன் தாவீதை கர்த்தர் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்னார் என்று சொன்னால், தாவீதினுடைய நீங்கள் சங்கீதங்கள் முழுவதையும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அதிகமான வசனங்களிலே அவருடைய இருதயத்தை பற்றி அதிகமாய் அவர் பேசியிருப்பார். அநேக வசனங்கள் அவருடைய இருதயத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அவருடைய ஜெபங்கள் எல்லாம் அவருடைய இருதயத்தை பற்றினதாய் காணப்படும். இங்க ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது 51வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தாவீது இப்படியாக சொல்றாரு, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றார் தாவீது. என்ன ஜெபம் பண்றார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு சுத்தமான ஒரு இருதயத்தை எனக்கு நீங்க தாங்க, சுத்தமான இருதயத்தை எனக்கு தர வேண்டும். நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம், எல்லாருமே நம்ம ஜெபிக்கிறோம். என்னைக்காவது ஒரு நாள்
ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல சுத்த இருதயத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி என்னைக்காவது ஜெபம் பண்ணியிருக்கிறோமா நம்ம? எனக்கு அது கொடுங்க, எனக்கு இது கொடுங்க, எனக்கு செழிப்பை கொடுங்க, எனக்கு பணத்தை கொடுங்க, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க, நன்மை கொடுங்க இப்படின்னு சொல்லி நம்ம ஜெபித்திருக்கோமே தவிர, ஆண்டவர்கிட்ட யாரும் எனக்கு நல்ல சுத்த இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம யாரும் என்ன பண்ணதில்லை, ஜெபித்ததில்லை. ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது அவருடைய இருதயத்திற்கு ஒரு சுத்த இருதயம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவராக காணப்படுகிறார். அல்லேலூயா. அதனால தான் நீங்க அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22வது வசனத்துல, பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை கொடுத்து சாட்சி கொடுத்தார். யார் சாட்சி கொடுத்தாரு? தேவன் சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார் என்று சொன்னால், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான், தாவீது செய்வான். எனக்கு என்னென்னலாம் சித்தம் இருக்கிறதோ, என் இருதயத்தில் என்னென்னலாம் சித்தத்தை நான் வைத்திருக்கிறேனோ அவைகள் எல்லாவற்றையும் தாவீது செய்வார். ஏன் என்று சொன்னால், என் இருதயத்திற்கு ஏற்றவனாக நான் தாவீதை நான் கண்டேன். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உன்னுடைய இருதயம் என் இருதயத்திற்கு ஏற்ற போல காணப்படுகிறது, என் இருதயம் உன் இருதயத்தை போல காணப்படுகிறது, உன்னுடைய இருதயம் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவைகளை போல காணப்படுகிறது என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு இருதயம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். நம்முடைய நடக்கை, நம்முடைய செய்கை, நம்முடைய காரியங்கள் எல்லாமே ஆண்டவருடைய பார்வைக்கு வெளியரங்கமாக இருந்தாலும், ஆண்டவர் எதை பார்க்கிறார் என்று சொன்னால், நம்முடைய இருதயத்தை தேவன் பார்க்கிறவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய இருதயத்தில் உள்ளவைகளை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லுகிறது. அதனால்தான் தாவீது ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது சொல்றாரு, எனக்கு சுத்த இருதயத்தை எனக்கு கொடுங்க, என் சுத்த இருதயத்தை எனக்கு கொடுங்க. ஏன்னா இந்த இருதயத்தை நீங்க பார்க்கும் பொழுது, இந்த இருதயம் எப்படி இருக்குன்னா, உங்களுடைய பார்வைக்கு முன்பதாக அது பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும், அது சுத்திகரிக்கப்பட்ட ஒரு இருதயமாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி தாவீது ஜெபிக்கிறவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க சங்கீதம் 19வது சங்கீதம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தாவீது சொல்லுகிறாரு, என் கண்மலையும் என் மீட்புமாய் இருக்கிற கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திற்கு பிரியமாய் இருப்பதாக. என் இருதயத்தின் தியானம், என் இருதயத்தில் உள்ளவைகள் உம்முடைய சமூகத்தில் எப்படி இருக்கணும்னா பிரியமாய் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். கவனிங்க, நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கும் பொழுது அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவருக்கு பிரியமுள்ள ஒரு இருதயமாய் காணப்பட வேண்டும், அவருக்கு பிரியமுள்ள ஒரு இருதயமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாருக்கும் நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க, நம்ம எல்லாருக்கும் ஃப்ரெண்டுலாம் இருக்கிறாங்க. இந்த ஃப்ரெண்டு எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு ஏற்ற போல ஒருத்தன் இருந்தான்னா அவன் என்னுடைய ஃப்ரெண்டு, என்னை போல என் இருதயத்திற்கு ஏற்ற போல அவன் இருப்பானே ஆனால், நான் சிந்திக்கிறதை அவன் சிந்திப்பானே ஆனால், நான் யோசிக்கிறதை அவன் சொல்லுவானே ஆனால், அவன் என்னுடைய நண்பன். அப்போ ஆண்டவர் நம்மை எதை பார்க்கிறார் என்று சொன்னால், நம்முடைய இருதயத்தை தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த இருதயத்திற்குள்ள கசப்பு, பொறாமை, வேற்றுமை, இந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால் ஆண்டவர் இந்த இருதயத்திற்குள்ளாக வாசம் பண்ண மாட்டார். ஆண்டவர் ஒரு நாளும் சொல்ல மாட்டார், இது எனக்கு ஏற்ற இருதயம், இது எனக்கு ஏற்ற இருதயம் என்று ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை பார்த்து என்ன பண்ண மாட்டார், சொல்லவே மாட்டார். அல்லேலூயா. தாவீதை ஆண்டவர் சொல்லுவதற்கான காரணம் என்ன? ஏன் ஆண்டவர், எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்களா வேதத்தில், எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. நீங்க ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவர்கள் இருக்கிறாங்க.
ஆண்டவருக்கு உண்மையா இருந்தவர்கள் இருக்கிறாங்க, ஆண்டவரோடு கூட இடைப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, ஆண்டவரோடு கூட சஞ்சரித்தவர்கள் இருக்கிறாங்க, நண்பர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, ஆண்டவரோடு கூட பேசி கொண்டிருந்தவர்கள் எத்தனையோ பேர் இந்த வேதாகமத்தில் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் ஆண்டவர் தாவீதை மாத்திரம் சொல்றாரு, இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். அல்லேலூயா. எல்லாரையும் ஆண்டவர் விட்டுட்டாரு. நான் தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லணும், உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணணும், என்ன சொல்லணும், என்ன சொல்லணும்? ஆண்டவர் உங்களை பார்த்து, நீ என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் தாவீதை பார்த்து அப்படி சொன்னாருன்னா, ஒரு 4 குறிப்பை சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது, தாவீதினுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும். முதல்ல ஏன் ஆண்டவர் தாவீதுடைய இருதயம் எனக்கு ஏற்ற இருதயமாக இருந்தது அப்படின்னு ஆண்டவர் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, தாவீதினுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஆண்டவர் ஏன் தாவீதை பார்த்து அப்படி சொன்னார் அப்படின்றத நமக்கு புரியும். அல்லேலூயா. முதலாவது, தாவீதினுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 26வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 26வது சங்கீதம் 2வது வசனம். கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயங்களையும் புடமிட்டு பாரும். அல்லேலூயா. முதலாவது, தாவீதினுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாய் இருந்தது என்று சொன்னால், கபடற்ற சுத்த இருதயம் உள்ளவனாய் இருந்தான். தாவீதினுடைய இருதயம் முதலாவது எப்படிப்பட்ட இருதயமாய் இருந்தது என்று சொன்னால், கபடற்ற சுத்த இருதயம் உள்ளவனாய் தாவீது காணப்பட்டார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது ஆண்டவர்கிட்ட அவன் ஜெபம் பண்றாரு, என்னை பரிசுத்து பாரும், என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களை என் உள்ளத்துல என் இருதயத்துல புடமிட்டு பாரும். அதை நீங்க சோதித்து பாருங்க, அதை நீங்க புடமிட்டு பாருங்க. 17 வசனத்துல, சங்கீதம் 17:3 வாசிங்க. 17வது அதிகாரம் 3வது வசனத்துல, நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்று காணாதிருந்தீர். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலங்களில் அதை விசாரித்து அதை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருந்தீர். அதை புடமிடுகிற பொழுது, அந்த இருதயத்தை புடமிடுகிற பொழுது, அந்த இருதயத்துக்குள்ள ஒண்ணுமே இல்லை, கபடமே இல்லை, பொறாமை இல்லை, போட்டி இல்லை, எரிச்சல் இல்லை, கோபம் இல்லை, எதுவுமே இல்லை. அதனால தான் தாவீது சொல்றாரு, என் இருதயத்தை நீங்க என்ன செய்யுங்க, புடமிட்டு பாருங்க. அது புடமிட்டு பார்த்தோம், அதுல ஒண்ணுமே பார்க்க முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை புடமிட்டு உங்களுடைய இருதயத்துல கிழிச்சு, சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம்ல, என் மேல ரொம்ப அன்பா இருக்கியா, ரொம்ப அன்பா இருக்கேன், என் இருதயத்தை கிழிச்சு வேணா பாரு, அதுல நீ தான் இருப்ப. அதுல எப்படி நீ தான் இருப்ப, இருதயத்துக்குள்ள. சில நேரத்தில் ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை வந்துச்சுன்னா நம்ம சொல்லுவோம், என் இருதயத்தில் அவ்வளோ கஷ்டம், என் இருதயத்தில் அவ்வளவு வேதனை இருக்கு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் ஒருவேளை திடீர்னு இப்போ வந்து உங்க எல்லாருடைய இருதயத்தையும் அப்படியே பிச்சு புடமிட்டு அப்படியே பார்த்தாருன்னா அதுக்குள்ள என்ன இருக்கும்? அதுக்குள்ள என்ன இருக்கும்? சொல்லுங்க, அதுக்குள்ள என்ன இருக்கும்? போன வாரம் பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம் போன வாரம்? போன வாரம் பார்த்தோம்ல, அத்தனை குறிப்பு பார்த்தோம்ல, அது எல்லாமே இருக்கும் இந்த இருதயத்துக்குள்ள. கேடுள்ளது, திருக்குள்ளது, பொறாமை, போட்டி, எரிச்சல், வைராக்கியம், இது எல்லாம் கொள்ளாத இருது. எல்லாமே ஆண்டவர் பார்ப்பார். அப்பா தெரியாம பார்த்துட்டேன்டா சாமி, இந்த நீயே வச்சுக்கோ, இந்த உன் இருதயத்தை நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு நம்மகிட்ட என்ன பண்றாரு, நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு கொடுத்துட்டு போயிடுவாரு.
ஆனா தாவீது சொல்றாரு, இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. தாவீது சொல்றாரு, என் இருதயத்தை நீங்க என்ன பண்ணுங்க, உடம்பிட்டு பாருங்க, என் இருதயத்தை நீங்க கிழிச்சு பாருங்க, என் இருதயத்துக்குள்ள நீங்க பாருங்க, சோதித்து பாருங்க, அதுல ஒண்ணுமே உங்களால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பாருங்க, நான் ஒரு உதாரணம் சொல்றேன். சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை அபிஷேகம் பண்ணுவதற்கு அவனுடைய தகப்பனாகிய ஈசாவின் இடத்தில் போகும் பொழுது 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் வாசிங்க. 1 சாமுவேல் 16 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து போனான். நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை, நல்ல கவனிங்க, இந்த வார்த்தைலாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், நான் கேட்பேன், முக்கியமான வார்த்தைகள். சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணுவதற்கு ஈசாயினிடத்திற்கு வரும் பொழுது அங்கிருந்து எதிர்கொண்டு எல்லாரும் வராங்க. வந்த உடனேயும் சாமுவேலை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் வந்ததற்கு நோக்கம் என்ன? சமாதானம் தானே நீங்கள் வர்றது? ஆமாம், சமாதானம். ஏன் வந்தீங்கன்னு கேட்கும் பொழுது சாமுவேல் சொல்கிறாரு, நான் கர்த்தருக்கு பலியிட வந்தேன், அதனால நீங்கள் உங்களை என்ன பண்ணிக்கணும், பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும். நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தையை. அதனால நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயும் அவன் குமாரரையும், கவனிக்கணும், ஈசா யாரு? தாவீதுடைய தகப்பன். சாமுவேல் சொல்றாரு, ஈசாயும் அவனுடைய குமாரர்கள் 7 பேருடைய குமாரர்கள் எல்லாரும் என்ன பண்ணீங்க, பரிசுத்தம் பண்ற. யார் பரிசுத்தம் பண்றது? சாமுவேல் பரிசுத்தம் பண்றாரு. தாவீது இன்னும் வரவே இல்லை, அவர் ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கிறாரு. கவனிக்கணும், சாமுவேல் சொல்றாரு, ஈசாயும் அவனுடைய பிள்ளைகள் நீங்க எல்லாரும் என்ன பண்ணிக்கீங்க, பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க சொல்லிட்டு அடுத்த அவர்களை அழைத்தான். அவர்கள் வந்த பொழுது என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடியே நான் பாரேன். முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. 7 பேர் வந்து நிக்கிறானுங்க. 7 பேரையும் சாமுவேல் சொல்றாரு, நீங்க எல்லாம் பரிசுத்தம் பண்ணிட்டு வாங்க, நான் உங்களை எல்லாரையும் என்ன பண்ண போறேன், அபிஷேகம் பண்ண போறேன். அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது இவனான்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் இவன் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே வரும் பொழுது 16வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 16:11. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். சாமுவேல் கேட்கிறார் ஈசாயை பார்த்து, இவ்வளவுதான் உன் பிள்ளைங்கள், உனக்கு இவ்வளவுதான் பிள்ளைங்கள் இருக்கிறாங்களா? அதற்கு ஈசா சொல்றாரு, இன்னும் எல்லாருக்கும் இளைவன் ஒருவன் இருக்கிறான், இன்னும் சின்ன பையன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அழைப்பி நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும், யாரு? தாவீது. சாமுவேல் கேட்கிறாரு, ஈசாய் கிட்ட கேட்கிறாரு, இவ்வளவுதானா உனக்கு பிள்ளை? ஒருத்தன் இருக்கிறான், ஆனா அவன் ஆடு மேய்ச்சின்னு இருக்கான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். எவ்வளவு அற்பமா நினைக்கிறாங்க பாருங்க. சொந்த பிள்ளை தான், ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். அப்ப சாமுவேல் சொல்றாரு, அவனை போய் கூப்பிட்டு வாங்க, அவன் வருகிற வரைக்கும் நான் யாருக்கும் அபிஷேகம் பண்ண மாட்டேன், அவன் வருகிற வரைக்கும் யாருக்கும் பந்தியில நான் என்ன பண்ண மாட்டேன், உட்கார மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தர், வாசிங்க. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். போது நிறுத்துங்க, நல்லா கவனிங்க.
சாமுவேல் அபிஷேகம் பண்ணுவதற்காக வரும் பொழுது ஈசாயும் அவன் பிள்ளைகளும் வராங்க. வந்த பொழுது சாமுவேல் என்ன சொன்னார்? நான் உங்களை கவனிக்க சொன்னேன். இல்லை, பார்த்த உடனே சாமுவேல் என்ன சொன்னார்? பரிசுத்தம் பண்ணிக்கங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? நான் உங்களை என்ன செய்ய போகிறேன்? அபிஷேகம். ஆனால் தாவீது வராரு. தாவீதை பார்த்து சாமுவேல் என்ன சொல்லியிருக்கணும்? நீ உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கணும். ஆனால் அந்த வார்த்தை சொல்லவே இல்லை. கவனிச்சு பாருங்க. அவனுடைய சகோதரர்கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்றாரு, நீ உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கோ. பெத்த தகப்பங்கிட்ட சொல்ற, நீ பரிசுத்தம் பண்ணிக்கோ. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் வரான், அவனை பார்த்து பரிசுத்தம் பண்ணிக்கோன்னு சொல்லலை, ஆனால் அபிஷேகம் பண்றாரு. ஏன்னா அவன் சுத்த இருதயம் உள்ளவனாக இருந்தான், பரிசுத்த இருதயம் உள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஏன் ஆண்டவர் தாவீதை பார்த்து அவன் இருதயத்துக்கு ஏற்ற போல இருக்குன்னு சொன்னா, தாவீதினுடைய இருதயம் பரிசுத்தமான இருதயம், கபடற்ற சுத்த இருதயம். அபிஷேகம் பண்ண போறாரு, எல்லாரையும் நிக்க வச்சுட்டு எல்லாருமே போய் முதல்ல போய் பரிசுத்தம் பண்ணிட்டு வாங்க போங்க. எல்லாரையும் போய் யாரெல்லாம் முன்னாடி கொண்டு வந்து நிக்க வச்சாங்களோ கிளம்பு போய் முதல்ல போய் என்ன பண்ணிட்டு வா, பரிசுத்தம் பண்ணிட்டு வா. ஆனா தாவீதை வரான். கடைசியா தாவீதை பார்த்த ஆண்டவர் சாமுவேல் சொல்லல, அவனை ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் பாருங்களேன், அவன் சிவந்த மேனியும் அப்பொழுது கத்த, இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. இவன் தான், இவனை போய் முதல்ல பரிசுத்தம் பண்ணுன்னு சொல்லல. இவன் தான். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. யாரெல்லாம் நம்மளை அற்பமாய் விட்டாங்களோ, யாரெல்லாம் நம்மளை கடைசியாக கொண்டு வந்து நிற்க வச்சாங்களோ, அடுத்த வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ண. யாருக்கு நடுவில்? சகோதர நடுவில். யாரெல்லாம் அற்பமா நினைச்சு ஆடு மேய்க்க விட்டாங்களோ அவங்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தி ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அபிஷேகம் பண்ணினார். அந்நாளும் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவி தாவீதின் மேல் இறங்கி இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சாமுவேல் அபிஷேகம் பண்ண வரும்பொழுது சகோதரனே தகப்பனை பார்த்துட்டு மழை போய் பரிசுத்தம் பண்ணிட்டு வா. உனக்கு வேற யாருன்னா குழந்தைங்க இருக்கிறாங்களா? ஆமாம் இருக்கிறான். ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், அவனை கூப்பிட்டு அவன் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். பாருங்க, அவன் வர்ற வரைக்கும் நான் என்ன செய்வேன்? வெயிட் பண்ணுவேன். எப்படி இன்னைக்குன்னா நீங்கள் லேட்டாக வரும்போது நாங்கள் வெயிட் பண்ணி ஆரம்பித்தோமோ அந்த மாதிரி என்ன செய்யறோம்? நீங்களாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். நீங்களாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி என்ன பண்ணுறோம்? அபிஷேகம். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்களா கபடற்ற பரிசுத்தமான இருதயம் கொண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க வெயிட் பண்ணி அபிஷேகம் பண்றாரு. ஆண்டவர் வெயிட் பண்ணி என்ன செய்யறாரு? அபிஷேகம் பண்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் அற்பமா நினைச்சாங்களோ அவங்க சகோதரருக்கு முன்பதாக நிற்க வச்சு கர்த்தர் அபிஷேகம் பண்றார். அல்லேலூயா. ஒரு ஆமேன்னும் சொல்ல மாட்டீங்க, ஒரு அல்லேலூயாவும் சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, இவன் இருதயத்திற்கு ஏற்றவன், அவன் பரிசுத்த இருதயம் உள்ளவன். அவனை பரிசுத்த பண்ணிக்கொள்ள அவசியம் இல்லை. ஏன்னா அவன் இருதயம் பரிசுத்தமான இருதயம், பரிசுத்தமான இருதயம், அது சுத்த இருதயம். அதான் தாவீது சொன்னார், சுத்த இருதயத்தை என்னல சிருஷ்டிங்க, சுத்த இருதயத்தை எனக்கு கொடுங்க. சங்கீதம் 66:18 வாசிக்கும் பொழுது, என் இருதயத்தின் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேனே ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுப்பார். செவி கொடுக்க மாட்டாருன்னு சொல்றாரு. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தனை இருக்குமானால் ஆண்டவர் எனக்கு ஒரு நாள் செவி கொடுக்கும். அப்போ அவனுடைய இருதயம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, கபடற்ற சுத்த இருதயம் உள்ளவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய இருதயம் அப்படிப்பட்ட இருதயமாய் காணப்பட வேண்டும். ரெண்டாவது, சங்கீதம் 28 சங்கீதம் 7வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 28:7. கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். ரெண்டாவது, அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதான இருதயமாய் இருக்கிறது என்று சொன்னார். கர்த்தரை நம்புகிற இருதயமாய் இருந்தது. தாவீதினுடைய இருதயம் கர்த்தரை நம்புகிற இருதயமாய் இருந்தது. முதல்ல
கபடற்ற சுத்த இருதயம் உள்ளவனாய் இருந்தான். ரெண்டாவது, கர்த்தரை நம்புகிற இருதயமாய் இருந்துச்சு அவனுடைய இருதயம். நீங்க இன்னொரு சம்பவத்தை சொல்ல பாருங்க. எப்படி கர்த்தரை தாவீது நம்பிக்கொண்டிருந்தார், அவருடைய இருதயம் எப்படி கர்த்தரை நம்பி இருந்தது அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த கோலியாத்தினுடைய சம்பவத்தை எடுத்து பாருங்களேன். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து வாசிங்க. 1 சாமுவேல் 17:37. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு தப்புவிப்பார் என்றார். நல்ல கவனிங்க. பெலிஸ்தன் எத்தனை அடி? பெருசா வந்து நிக்கிறான். அவனை பார்த்துட்டு இஸ்ரவேலர் எல்லாரும் பயப்படுறாங்க. ராஜாவாகிய சவுல் பார்த்து பயப்படுறாரு. ஆனா தாவீது சொல்றாரு, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடி கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். அவனுடைய நம்பிக்கையை பாருங்க, அவனுடைய விசுவாசத்தை பாருங்க. கர்த்தர் என்ன தப்புவிப்பார். தொடர்ந்து வாசிங்க. அப்போது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடைய கூட இருப்பார் ஆக என்றான். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களையும் உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு, இப்ப இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன நம்ம கொஸ்டின் கேட்பேன், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரத்தின் மேல் கட்டிக்கொண்டு, யாருடைய பட்டயத்தை? சவுலோட பட்டயத்தை. இப்ப சவுல் கிட்ட வந்து தாவீது சொல்றாரு, கரடியின் கைக்கும் சிங்கத்தின் கைக்கு ஆண்டவர் என்ன தப்புவித்தாரு, இந்த பெலிஸ்தனாகிய கோலியாத்தினுடைய கைக்கு என்ன தப்புவிப்பார் சொன்ன உடனே இவர் என்ன செய்யறாரு? சவுல் என்ன பண்றாரு? இந்த என்னுடைய கத்தி வச்சுக்கோ, என்னுடைய கத்தி வச்சுக்கோ. இவர் கத்தியை வாங்கி அவருடைய வஸ்திரத்தின் மேல கட்டி கொண்டு, அதிலே அவனுக்கு பழக்கமில்லாததுனால நடந்து பார்த்தான். கத்தியை வச்சுட்டு நடந்து பார்க்கறாரு. ஆனா அவருக்கு பழக்கம் இல்லை, கத்தியை வச்சுக்கிட்டு நடந்து பழக்கம் இல்லை. அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இதெல்லாத்தையும் போட்டுக்கொண்டு எனக்கு அப்பிரசாயம் எனக்கு சொல்லி அவைகளை, இது இந்த கத்தி என்னால என்ன பண்ண முடியாது. கவனிங்க, கேளுங்க, பதில் சொல்லுங்க. இப்ப சவுல் கத்தியை கொடுக்குறாரு, இந்தப்பா வச்சுக்குமான்ட்டு. கத்தியை வாங்கி பையில வைக்கிறாரு. என்ன செய்ய முடியல, பணங்கள்ல எனக்கு, அதனால இது என்ன பண்ண, நீயே வச்சுக்கோ, ஏன்னா இது ரொம்ப வெயிட்டா இருக்கு. தாவீது சின்ன பையன், ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன். சவுல் ராஜாவினுடைய பட்டயத்தை கொடுக்குறாருன்னா அவ்வளவு சீக்கிரத்தில் ராஜாவின் பட்டயத்தை யாரும் கொடுக்க மாட்டாங்க. ராஜாவினுடைய பட்டயத்தை தாவீதுக்கு கொடுக்குறாரு. தாவீது வாங்கி வச்சுக்கிட்டு, இது ரொம்ப வெயிட்டா இருக்கு, இது என்னால் என்ன செய்ய முடியாது, சொல்லுங்களேன், தூக்க முடியாது, அதனால நீயே வச்சுக்கோ. அடுத்த வசனத்தை, தன் தடியை கையில பிடித்து கொண்டு யாரு அசட்டை பண்ணினான்? யாரு? கோலியாத்து தாவீதை அசட்டை பண்றாரு. ஏன்னா உன்னால ஒரு கத்திய கூட தூக்க முடியல. அடுத்த வருஷத்துலாம் வாசிக்கும் போது நாயான்னு கேட்பாரு. வாசிங்க. நான் நாயா? நாயா தடி எடுத்துன்னு வரையே, நானா உனக்கு நாயா? என்ன பண்ணா? அவன் தேவர்களை கொண்டு, யாரு? கோலியாத் அவனுடைய தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்பு அந்த வா, என்ன இடத்துல வா, இவர் பாருங்க, இவர் என்ன சொல்றாரு? நீ உனக்கு பெரிய பட்டயம் வச்சிருக்க, நீ ஈட்டியோட வர, ஆனா நான் எப்படி தெரியுமா வரேன்? நீ நிந்திக்கிற இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். உங்ககிட்ட என்ன இருக்குது?
பட்டயம் இருக்கு, கத்தி இருக்கு, கேடகம் இருக்கு, ஈட்டி இருக்கு, எல்லாமே இருக்கு. அதோடு கூட நீ வர. ஆனா நான் எப்படி தெரியுமா வரேன்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் சொல்லிட்டு இப்ப டைலாக் சொல்றாரு. என்ன டைலாக்? இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பாரு. நான் உன்னை கொன்று தலையே உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களே இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று. இது நீங்க கவனிக்கணும். இந்த வசனத்தை நீங்க கவனிக்கணும். பெலிஸ்தன் வந்து சொல்றாரு, உன்னை நான் பிடிச்சி உன்னை அடிச்சு கொலை பண்ணி உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சொன்ன உடனே இப்ப தாவீது மறுபடியும் ஒரு டைலாக் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீ ஈட்டியோட அதோட வர, நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால நான் வரேன். இப்ப நான் உன்னை என்ன தெரியுமா பண்ண போறேன்? உன்னை படுக்க போட்டு உன் தலையை வெட்டி ஆகாயத்து பறவைக்கு நான் போடல. நான் தாவீது கிடையாது. அப்படியா சொன்னாரு? என்ன சொன்னாரு? உன் தலையை வெட்டி இன்னைக்கு நான் ஆகாயத்து பறவைகளுக்கு நான் போடல. என் தேவனை யாரு நீ பாப்ப? சொல்றான் பாருங்க. இன்னைக்கு நம்மளா இருந்தா, என்கிட்ட மோதிட்டல்ல, நான் யாருன்னு நான் உனக்கு காட்டுறேன், நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். ஆனா இவர் சொல்றாரு, உன்னை நான் பிடிச்சி கொன்னு நான் உன்னை ஆகாயத்து பறவைகள்லாம் போடுறேன். அப்போ என் கர்த்தர் யாரு நீ அறிஞ்சிப்ப. நான் யாருன்னு நீ அறிஞ்சிக்க மாட்ட, என் கர்த்தர் யாருன்னு நீ அறிஞ்சிப்ப. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளாம் என்ன பண்ணுவோம்? நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன், நீ எனக்கா மந்திரம் பண்ற, நீ எனக்கா அசூனியம் பண்ற, நீ எனக்கா விரோதமா எழும்புற, நான் பண்றேன் பார். நீ லோக்கலுக்கு போனீங்கன்னா நான் இன்டர்நேஷனல் போவேன், நீ இங்க போனீங்கன்னா நான் கேரளா போவேன். ஆனா தாவீது சொல்றாரு, நான் இதெல்லாம் பண்ணுவேன். அப்ப நான் என் கர்த்தர் யாருன்னு. அப்ப தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும், 47வது வசனம், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் என்று இந்த ஜனங்கள் கூட்டத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளும், யுத்தம் கர்த்தருடையது, ஒப்பு கொடுப்பார் என்றார். விசுவாசத்தை பாருங்க. அவரும் என் கையில உன்னை ஒப்பு கொடுப்பார். அடுத்த வசனம், அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி, கோவம் வந்துருச்சு கோலியாத்துக்கு, கோவம் வந்துட்டு, அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது ஓடி அடைப்பத்திலே கவனிங்க. இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில என்ன இல்ல? பட்டயம் இல்ல. பட்டயம் வச்சிருக்கிறவன் கீழே விழுந்துட்டான், செத்து போயிட்டான். பட்டயம் இல்லாதவன் என்ன பண்றான்? கொன்னு போட்டான். அடுத்த வசனத்தை வாசிங்களா, இன்னும் பெரிய ஹைலைட் பாருங்க. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை இட்டு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சவுலு கத்திய கொடுக்குறான், அதை தூக்க முடியலன்னு சொன்னா, இப்ப கோலியாத்தினுடைய பட்டயத்தை தூக்குறான். கவனிக்கிறீங்க? புரியுதா உங்களுக்கு? ஒரு ராஜா மனுஷனுடைய ஒரு பட்டயத்தை கொடுக்கும் பொழுது இவரால் என்ன பண்ண முடியல? தூக்க முடியல. கோலியாத்து பயங்கரமான உயரம். அப்போ இவ்வளோண்டு பட்டயம் வச்சிருப்பான், பெரிய வெயிட்டான பட்டயம் வச்சிருப்பான். இப்போ அங்க பட்டயத்தை தூக்க முடியல. ஆனா இங்க என்ன செய்யறாரு? அவன் பட்டயத்தை எடுத்து அவன் தலையே என்ன பண்ணாரு? வெட்டி போட்டான். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, உங்ககிட்ட பட்டயம் இல்லாம இருக்கலாம். உங்க எதிரி கிட்ட இருக்கிற பட்டயத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. அதை வாங்கி நீங்க அவங்கள என்ன பண்ணலாம்? அவன் பட்டயத்தையே எடுத்து அவனையே வெட்டிட்டான் தாவீது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தாவீதுக்கு இருந்த விசுவாசம் பாருங்க. அவன் சொல்லிட்டாரு, அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு,
நான் உன்னை கொன்றுவேன், உன் தலையை நான் வெட்டுவேன். வெட்டுறதுக்கு அவன்கிட்ட தான் கத்தியே இல்லையே, வெட்டுறதுக்கு கத்தியே இல்லையே, தடி தானே வச்சிட்டு இருக்கான், கல் தானே வச்சிட்டு இருக்கான். ஆனால் எப்படி வெட்டுவேன்னு சொல்லிட்டு சொன்னான்? நம்பிக்கை, விசுவாசம். அவனுக்கு இருந்த விசுவாசம். கீழே விழுந்த உடனே ஏறி மேலே நின்று அவன் பட்டயத்தை தூக்கி அவன் தலையவே வெட்டி சொன்ன மாதிரியே ஆகாயத்து பட்சிகளுக்கு என்ன செய்தார்? போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது, தாவீதினுடைய இருதயம் கர்த்தரை நம்பி இருந்தது. என்கிட்ட தடி தானே இருக்குது, என்கிட்ட கல் தானே இருக்குது, இதை வச்சு நான் எப்படி பெலிஸ்தனை கோலியாத்தை நான் சாகடிப்பேன்லாம் யோசிக்கல. நான் சொல்லலாம், கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன். அதை கர்த்தர் பார்த்துப்பார், அதை கர்த்தர் பார்த்துப்பார். சொல்கிறது நான் சொல்லிட்டேன், நான் வெட்டுவேன்னு சொல்லிட்டேன். அதுக்குரிய பட்டயம் எப்படி கிடைக்கும்? அவனே பட்டயம் கொடுத்தான். அவன் பட்டயத்தை வாங்கி அவனே என்ன பண்ணான்? அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி கொண்டிருந்தது, கர்த்தர் மேலே சார்ந்திருந்தது. மூன்றாவது, நேரம் இல்லைனாலும் நான் ரொம்ப சுருக்கமாக முடிக்கிறேன். மூன்றாவது, சங்கீதம் 27:3 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 27:3. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. மூன்றாவது, தாவீதுடைய இருதயம் பயப்படாத இருதயமாய் காணப்பட்டது. தாவீதுடைய இருதயம் பயப்படாத இருதயம், பயப்படாத இருதயம். வேதத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம்தான் தாவீது பயப்படுகிறார். கர்த்தருக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம்தான் தாவீது பயந்தார், மற்றபடி யாருக்கும் பயப்படல. இந்த சம்பவத்திலே பாருங்களேன், இந்த சம்பவத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனையோ நாள் கோலியாத்து இஸ்ரேல் ஜனங்களை பயமுறுத்துறான். என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் 1 சாமுவேல் 17:11 வாசிக்கும் பொழுது, சவுல் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். அவன் வார்த்தையை கேட்டே என்ன பண்ணிட்டாங்க? பயப்பட்டார்கள். வார்த்தை கேட்டு பயப்பட்டார்கள். 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 24, இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் பொழுது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடிட்டாங்க. அவனை பார்த்து என்ன செய்யறாங்க? விலகி ஓடுறாங்க. யாரை பார்த்து? கோலியாத்தை பார்த்து விலகி ஓடுறாங்க. கோலியாத்தை பார்த்து விலகி ஓடுறாங்க. ஆனா தாவீது என்ன தெரியுமா பண்றாரு? 48வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராய் கிட்டி வருகையில், நல்ல கவனிங்க, தாவீதுக்கு எதிராய் பெலிஸ்தன் வந்த உடனேயும் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கு அந்த பெலிஸ்தனுக்கு எதிராக ஓடி, எல்லாரும் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் சவுல் உட்பட கோலியாத்தை பார்த்து ஓடுறாங்க பயந்து. ஆனா தாவீது கோலியாத்தை எதிர்கொண்டு போறான். பயம் இல்லை, ஏன்னா கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 27:1 வாசிக்கும் பொழுது சங்கீதம், கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்புமான யாருக்கு பயப்படும்? கர்த்தரின் ஜீவனின் பலனை யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தருக்கு மாத்திரம்தான் பயப்படுவேன். அவனுடைய இருதயம் கர்த்தருக்கு மாத்திரம்தான் பயந்து இருந்தது. கர்த்தருக்கு பயப்படுகிற இருதயமாய் காணப்பட்டது. பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினாலும் ஆனாலும் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. 119வது சங்கீதம் 161 என் இருதயம் உடைய வசனத்துக்கு மாத்திரம்தான் பயப்படுது. எந்த மனுஷனுக்கும் பயப்படல, யாருக்கும் பயப்படல. அல்லேலூயா. மூன்றாவது, தாவீதுடைய இருதயம் கர்த்தருக்கு பயந்து இருதயமாய் இருந்தது, ஆனால் மற்றவனுக்கு பயப்படாத ஒரு இருதயமாய் காணப்பட்டது. கடைசியாக 4வது, தாவீதுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாய் இருந்தது அப்படின்னு கேட்டால், சங்கீதம் 138:1 வாசிக்கும் பொழுது, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனை. அவருடைய இருதயம் கர்த்தரை துதிக்கிற இருதயமாக இருந்துச்சு. கர்த்தரை துதிக்கிற இருதயமாக இருந்துச்சு. கர்த்தரை மகிமைப்படுத்துகிற, கர்த்தரை துதிக்கிற இருதயமாய் காணப்பட்டது. 9:1 வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், என் முழு இருதயத்தோடு உம்மை என்ன செய்வேன்? துதிப்பேன். 86வது சங்கீதம் 12வது வசனத்தில், என் தேவனாகிய கர்த்தரே உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், முழு இருதயத்தோடு உம்மை நான் என்ன செய்வேன்?
துதிப்பேன், முழு இதயத்தோடுமே துதிப்பேன். 111வது சங்கீதம் 1வது வசனத்தில் சபையிலே கர்த்தரை முழு இதயத்தோடு நான் துதிப்பேன். எங்கே துதிப்பாரு? சபையில் முழு இதயத்தோடு கர்த்தரை நான் துதிப்பேன். ஏன் துதிக்கிறது ரொம்ப முக்கியப்படுத்துகிறாரு தாவீது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவீது எழுதின புத்தகத்தின் பேரே சங்கீதம் புத்தகம். சங்கீதம்னா பாடல் துதிக்கிறவராக காணப்பட்ட கர்த்தரை துதிக்கிறது எப்போதும் என் வாயில் இருக்கும்னு சொல்கிறாரு. நம்ம ஆண்டவரை துதிக்கும் பொழுது நம்ம இருதயத்தில் இருக்கிற பாரம், கவலை எல்லாம், நீங்கள் எத்தனை பேர் அதெல்லாம் அனுபவிக்கிறீங்கன்னு தெரியல. நீங்கள் நல்லா வாயை விட்டு இருதயத்தில் இருந்து நீங்கள் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பார கவலை எல்லாம் குறையும். இருதயத்தில் உள்ள பார கவலைலாம் என்ன செய்யும்? குறையும். அதனால தான் சொல்ல, சிறுமைப்பட்டவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், அவர்கள் இருதயம் என்றைக்கும் வாழும். உங்கள் இருதயம் வாழும். எப்போ வாழும்? கர்த்தரை துதிக்கும் பொழுது வாழுன்னா நல்லா இருக்கும். இருதயத்தில் இருக்கிற கவலை, பாரம், கண்ணீர், பிரச்சனை இதெல்லாம் மறையணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னா உங்கள் இருதயத்திலிருந்து கர்த்தரை என்ன செய்யணும்? துதிக்க வேண்டும். 4 காரியத்தை சொன்னேன். முதலாவது, தாவீதுடைய இருதயம் கபடற்ற சுத்த இருதயம் உள்ளவனாய் காணப்பட்டான். 2வது, கர்த்தரையே நம்புகிற இருதயமாக காணப்பட்டது. 3வது, பயப்படாத இருதயமாக இருந்துச்சு. யாருக்கும் பயப்படாத இருதயமாக இருந்தது. 4வது, கர்த்தரை துதிக்கிற இருதயமாய் கொண்டிருந்தோம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எங்களுடைய இருதயமும் அப்படி காணப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா இரக்கமுள்ள எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதை என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசித்தோமே. எங்களுடைய இருதயம் ஆண்டவரே உம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு இருதயமாய் காணப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் பிரியப்படுகிற ஒரு இருதயமாக நீர் மாற்றும். நீர் மகிமைப்படுகிற ஒரு இருதயமாய் எங்களுடைய இருதயத்தை கர்த்தர் நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் ஒரு பாடலை பாடும்